கடைசி வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணிட்டே இருந்திருப்பேன். 2006 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்து படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் தொழில் பேட்டை வைத்துக் கொடுப்பேன். அதன் மூலமாக அவர்களுக்கு இஷ்டமான தொழில்களை மூலமாக உதவியை நான் செய்வேன். அப்படி இல்லாவிட்டாலும் கூட பேங்க் மூலமா கடனுதவி வாங்கியாவது என் இளைஞர் பெருமக்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுப்பேன் சொன்னேன். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் சொன்னேன். ஆனா நான் சொன்ன போது எல்லாருமே கிண்டல் அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு தமிழக அரசாங்கமா கூட தாய்மானவர்ங்கிற திட்டத்துல வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு நான் மனசார பாராட்டுறேன். நல்லது எங்க நடந்தாலும் பாராட்டுறது. அதே நேரத்தில் தப்பு நடந்தா அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீ சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, இந்த விஜயகாந்த் விடவே மாட்டான். இதனால வரைக்கும் அதுதான். ஏன்னா எல்லா நேரங்களையும் நீங்க என்ன பார்க்கலாம். ஒரு நேரம் நீங்க 10 லட்சம் பேர், நான் ஒரு ஆள். ஒரு நேரத்தில் பார்க்கலாம், ஒரு நேரத்தில் பார்க்காம கூட போகலாம். ஆனால் என்னுடைய அடிப்படை சிந்தனை என்ன? மக்களாகி உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கிற எண்ணத்துல தான். ஆனா இவங்க ஏமாத்துறாங்க மக்களை. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, கிட்டத்தட்ட நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காம கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்களே. இதைத்தான் நான் கேட்கிறேன். ஏமா என்ன சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்களும் சரியாக 6:30 மணி அளவில் இந்த பகுதிக்கு வந்து விடுவார்கள் என்பதை மறந்து 17 மாவட்டம் சுற்றி இன்றைக்கு 18வது மாவட்டமாக கேப்டனின் சாமி புதுக்கோட்டை அண்ணா சிலைக்கு வருகிறது. அந்த சாமியை வணங்கி கேப்டன் அருளாசி பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த இறைவனாக சென்ற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ரதத்தை இலங்கை தமிழர்கள் வடிவமைத்து முறைப்படி பூஜை செய்து எல்லாம் இந்த பக்கம் முன்னாடி வாங்க. தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு போக்குவரத்துக்கு இறங்க சொல்லாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனின் ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் என்று அடிக்கடி கேப்டன் சொல்வார்கள், அந்நியாரும் சொல்வார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இருந்தாலும் மறைந்தாலும் கேப்டனின் பிரதம் இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஒன்றிய கழகம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை எப்படி நாம் திரையில் பார்த்தோமோ அதே போல
கழக தலைவர் கேப்டனுடைய நல்லாசிரியரும் இன்று மக்களுக்காக தமிழகத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் அவருடைய ரத யாத்திரை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில்குமார் அவர்களே, புதுக்கோட்டையுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாய்ப்போகு திராவிட கழகம் அமோக வெற்றி பெற்ற அந்த வெற்றி கூட்டணியுடைய அந்த விழா பொழுது தெரிகிறதற்கு இந்த ஏற்பாடு செய்த ஒன்றிய நகர பேரூர் கழகத்துக்கு தலைமை கழக சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது பார்க்கும்போது நம்ம 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்தில் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் சென்றால தமிழகத்தை சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் இன்னைக்கு பொதுமக்கள் மட்டுமல்ல, பெண்கள் முக்கியமாக அதிக அளவுக்கு வரவேற்பு கொடுத்து நாங்க இருக்கோம், அந்நிய தைரியமா போங்க, உங்க பின்னாடி நாங்க வருவோம் என்று எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் எங்களுக்கு வாக்குறுதி மக்கள் தராங்க. இன்னைக்கு இதை பார்க்கும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026 எந்த கூட்டணி வைக்கிறதோ அது அமோக வெற்றி பெற போகிறது. நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற 2026 நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் என்ற சொல்கின்ற நாள் வெகு விரைவில் வரப்போகிறது. அந்த நாளை நோக்கி நம்ம அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேமுதிக காலமாக இருக்கின்ற கூறி மீண்டும் இதே பகுதியில் நம்முடைய வெற்றி விழாவை மீண்டும் அனைவரும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி வருங்கால தமிழக முதல்வர் எங்களுடைய அன்னியார் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுமாறு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை பத்மபூஷன் கருப்பு எம்ஜிஆர் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த உன்னத திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று களத்தில் மக்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி பயணமாக ஒரு நாள் கூட இடைவிடாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். உங்களை அனைவரையும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காளியம்மன் அருளால் இங்கு இருக்கின்ற அனைவரும் நல்ல வாழ்க்கை பெற்று எதிர்கால தமிழ்நாடும் நலம் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று காளியம்மனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அம்மன் சக்தி மிகப்பெரிய சக்தி. இங்க தாய் குலங்களாக இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் சக்தியின் ரூபங்கள் தான். நம்ம தலைவர் என்ன சொல்வார்? நிழல் சக்தி இல்லை என் மனைவி நிஜ சக்தி என்று சொல்வார். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த பெண் தான் ஆணிவேர் முதுகெலும்பு. ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஒரு பெண் ஒரு குடும்பத்துல படிச்சா அந்த குடும்பத்தையே படிக்க வைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் பெண்கள். அந்த வகையில் பெண்கள் ஆகிய உங்களையும் காளியம்மாவையும் வேண்டி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். புதுக்கோட்டையில எத்தனையோ வாட்டி தலைவர் கூட வந்திருக்கேன், எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு வந்து
தமிழர்களுக்கும் ஒன்று இல்லை இரண்டு இல்லை. புதுக்கோட்டையில் நடந்த மாநாடு இன்றளவும் சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாநாடு என்றால் அது மிக இல்லை. புதுக்கோட்டை என்று சொன்னாலே இது கேப்டன் கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய உண்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்ட அணி நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்பதான் நான் கந்தர்வ கோட்டை முடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். கந்தர்வ கோட்டையில அலைகடல் என்ற மக்கள் திருந்தாங்க. அதுக்கு ஈடு இணை இல்லாம நீங்களும் இங்க பெரும் திரளாக வரவேற்பு வந்திருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் நம்மளுடைய செந்தில் அவர்களுக்கும், கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் தொகுதி பொறுப்பாளர் பரமஜோதி அவர்களுக்கும், என்னுடன் மேடையிலே நிற்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, என் மகளிர் அணி சகோதரிகளே, தாய் குலங்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அண்ணியாக அம்மாவாக என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். புதுக்கோட்டையில இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள். போஸ் நகர் இந்த இடம் பேரு அது மாத்தும் காளியம்மா அருளால் அந்த நாள் வெகு துறைவில் இல்லை. கேப்டன் எவ்வளவு மக்களுக்காக பேசினார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேப்டன் மறைவுக்கு பிறகு இப்பதான் பொதுச் செயலாளராக முதல் முறையாக நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தலைவரோட வந்த நாட்கள் தான். தலைவர் இல்லாம நம்ம வர முடியாது. அதனாலதான் கேப்டன் தெய்வமாக இன்னைக்கு ரதத்தில் மக்களை பார்க்க வந்திருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு ரதம் தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? அது யாரால் தலைவருக்கு தரப்பட்டது என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். கேப்டன் சொன்னவர் தனது மூத்த மகனுக்கு பிரபாகர் என்று விடுதலை புலி பிரபாகர் பெயரை வைத்தவர். இரண்டாவது மகனுக்கு மதுரையிலே பிறந்ததுனால கேப்டன் அந்த பாண்டிய மன்னனின் பெயரையும் முருகன் பக்தர் என்பதால் சேர்த்து சண்முக பாண்டியன் என்று இரண்டாவது மகனுக்கு வைத்தார். முருகர் என்றாலே தமிழ் கடவுள். தமிழ் மீது அவர் கொண்ட பாசத்தின் விளைபாடுதான் இதெல்லாம். அதனாலதான் அதை நான் சுட்டி காட்டுறேன். தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க. அதுவும் இலங்கை வாழ் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உதவி செய்த தமிழக தலைவர்கள் இரண்டு பேர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மற்றொன்று புரட்சி கலைஞர். ஈழ படுகொலை நடந்த போது இனிமேல் என் வாழ்நாளில் நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்று உச்ச நட்சத்திரமாக இருந்த போது அதற்கு விழாவை தடுத்து நிறுத்தியவர் கேப்டன் அவர்கள். எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க வறுமை ஒழிப்பு தினமாக அந்த நாள் ஏழை மக்களுக்கு உதவும் நாளாக மாற்றி காட்டிய ஒரு புனிதர் நமது கேப்டன் அவர்கள். அதனோட விளைவு மக்களை அவர் உண்மையாக நேசித்ததின் விளைவு மக்களே இன்னைக்கு தலைவரை விரும்புகின்ற நிலைமை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் ஆலயம் இன்னைக்கு சென்னையில் இருக்கு. அந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் வராங்க. மெயினா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அதே மாதிரி லண்டன், சுவிட்சர்லாந்து, துபாய், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கும் நம் தமிழர்கள் சென்னைக்கு வரும்போது கேப்டன் ஆலயம் தரிசிக்காம யாருமே போறதில்லை. அதுல அதிகமாக மலேசிய மக்கள் அதிகமானவர்கள் கேப்டனை விரும்பி பிரார்த்தனை வச்சு அவரை வேண்டிட்டு போறார். அந்த அளவு கேப்டனை விரும்பக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருக்காங்க. அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் மேல் கேப்டன் வைத்த அந்த அன்பின் விளைவாக கேப்டன் ரதம் இலங்கை வாழ் மக்களால், இலங்கை தமிழர்களால் கேப்டனுக்கு பரிசாக தரப்பட்ட ரதம் தான். இது ஒன்றும் சாதாரண
கொடுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரதம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலைவர் அவர்களை நேரடியா வந்து மக்களை பார்த்து இருக்கார். நல்லா இருக்கா ரதம்? கைவினை பாடு நல்லா பண்ணிருக்காங்களா? அதுல ஒர்க் பாருங்க எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. தலைவர் பிறந்த அன்னைக்கே, இந்த பிறந்த நாள் அன்னைக்கே இலங்கையில இருந்து எல்லா சபதிகளும் வந்திருந்தாங்க. இலங்கையில இருந்து அதை வடிவமைத்த சபதிகள் வந்து கேப்டனிடம் வணங்கி விட்டதாக எப்பவும் நிரந்தரமாக வைக்கப்படும். தலைமை அலுவலகத்திற்கு நீங்க எப்ப வந்தாலும் நம்ம ரதம் நம்மளுடைய கேப்டனையும் தரிசிக்கலாம் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரதம் இன்னைக்கு மக்களை தேடி கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு நான் திருவப்பூர் ரயில்வே நிலையத்துல போஸ் நகர்ல நிற்கிறோம். இந்த போஸ் நகர் மக்களே, அவர் யாரும் போஸ் நகர் அண்ணா சாலையில அண்ணா சிலை கிட்ட உங்க நின்னு பேசுறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன், நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்ன. நான் ஒரே விஷயம் சொல்றேன், மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாற்றத்தை உருவாக்கின்ற சக்தி உங்களுடைய விரல் நுனியில தான் இருக்கு. அதுல வைக்கிறாங்கல்ல மை, அதை வச்சு ஒரு நல்ல லீடரை, ஒரு நல்ல கட்சியை, ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களை நிச்சயம் நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும். கேப்டன் எவ்வளவோ சொன்னார், என் மக்களே உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவேன், லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை தருவோம், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். இப்ப நான் கந்தரவக்கோட்டையில பேசிட்டு வரேன், ஒரு அரசு ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, கட்டில் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கா. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். யார் எம்எல்ஏ ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்க? ஓட்டு வாங்கிட்டு போனா அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்லை. அதோட அடுத்த தேர்தலுக்கு வந்தா எப்படி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? இதெல்லாம் வந்து மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த மக்களுக்கு சொன்ன அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேருந்து நிலையம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு சிறந்த கல்லூரிகள் ஏதாவது அமைச்சிருக்காங்க. இல்லைன்னா உங்களை எம்எல்ஏ நீங்க வந்ததுக்கு என்ன பலன் இருக்கு? யோசிக்கணும். நீங்க அப்படி செய்யாதவங்க அந்த தேர்தலை வந்து ஓட்டு கேட்டா நிக்க வச்சு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உரைக்கும். இல்லைன்னா இப்படியே உங்களை ஏமாத்திட்டு 100 சோறு பீருன்னு கொடுத்து தேர்தல் நேரம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து இப்படியே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க திருப்பி கேள்வி கேட்டால்தான், நீங்க திருப்பி அந்த பதிலடி கொடுத்தால்தான் இங்க மாற்றம் என்பது நிகழும். கேப்டனும் 50 வருஷம் மக்களுக்காக சினிமாவிலையும் அரசியலையும் பேசி 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 இன்னைக்கு தெய்வமாயிட்டார். ஒரு வாய்ப்பு தலைவருக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பார். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தவற விட்டது தேமுதிகவோ தலைவரோ இல்ல, தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான் ஒரு வைரத்தை, ஒரு தங்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இன்னைக்கு அவர் இல்லாத போது அவருடைய அருமை பெருமை எல்லாம் யூடியூப்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகம் முழுக்க. இன்னைக்குதான் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய ஒரு நல்லவர் என்பதை இன்னைக்கு உலக மக்களே வியந்து பார்க்கிறார். அன்னைக்கு பிளான் பண்ணி கேப்டன் புகழ் பரவாம தடுத்தவங்க அரசியல்வாதிகள். இன்னைக்கு அதை மீறி உண்மை வெளியே வரும்போது அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் புனிதர், அவர் தெய்வம் என்பதை மக்கள் ஒத்துக்கிறாங்க. அந்த அளவு மக்களுக்காக உழைச்சிருக்கார் தலைவர். அதனால சொல்ற, மீண்டும் 2026 வரப்போது இந்த தேர்தலை கோட்டை விட்டுறாது. நிச்சயமா நாங்கெல்லாம் யாருக்காக இங்க நிக்கிறோம்? கேப்டன் சொல்லி கொடுத்த அந்த பாதையில ஏன் நாங்க பயணிக்கிறோம்? உங்களுக்காக தான், வேற யாருக்காகவும் இல்ல. இன்னைக்கு கேப்டன் இல்ல, அவ்வளவுதான். நாங்க போய் வீட்டுல உட்காந்துக்கலாம், நாங்க உட்காரலாம்ல. எங்களை யாராவது கேட்க முடியுமா? ஏன் வரோம், ஏன் போராடுறோம்? இது சாதாரண கட்சி இல்லை, சுயம்புவாக உருவாக்கி கேப்டன் என்ற ஒன்றை சொல்லால்
தேமுதிக உருவாக்கும். கண்டிப்பா உருவாக்கும். நீங்க எல்லாம் சொல்றீங்களே காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, அது நடக்கும். நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் எந்த கேள்வி கேட்டாலும் இல்லை இல்லைன்னு எனக்கு பதில் வரும். ஏன்னா நான் ஒரு இடமா 2 இடமா போறேன், தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன அது? டாஸ்மாக். அது இருக்கான எல்லா இடத்துலயும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் டாஸ்மாக், போதை, கஞ்சா அப்படின்னு போன்ற கலாச்சாரம் பரவிடுச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியாது. இதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. என்ன சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இங்கதான் நடக்குது. அப்ப இது என்ன தீர்வு? மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதுக்கான தீர்வு என்பதை சொல்லி நம்ம 2026 அமைக்கும் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணி வேட்பாளரோடு நிச்சயம் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திப்போம். அதில் மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம வேட்பாளர் அடுத்த முறை நம்ம கூட்டணி வேட்பாளர் இங்கு ஜெயிச்சார் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி என்பதை இப்பயே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஒரு தேர்தல் காலம் இல்லை. ஏன் வரும், எப்படி இருக்கு தொகுதிகள், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்பதை ஆராய உள்ளம் தேடி இல்லம் நாடி ஒவ்வொருவர் உள்ளங்களை தேடி நாங்க அந்த வகையில் திருவப்பூர் ரயில்வே கட்டிய வகையில் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை இன்னும் இருக்கும் 6 மாதத்துல அமைச்சரும் எம்எல்ஏக்களும் செய்து முடிக்கணும். இல்லை என்றால் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று வேட்பாளர் வரும்போது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். பாலநகர் ரயில்வே கேட், பாலநகர் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் சார்பாக நீண்ட நாளாக இருக்கிறது. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்படும் பஸ் நிலையம் தரமற்றதாக, மக்களுக்கு பயனில்லாததாக பல நாட்களாக கிடப்பிலே இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. மருத்துவமனைக்கு வரும் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஊசி போட வந்த பெண் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு கந்தர்வ கோட்டையில சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கேப்டன் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு 2 தான் இலவசம். ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி. முற்றிலும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தரப்படும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அது மட்டுமில்லை, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், படிக்க மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் என்று சொன்னார். ஆனா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கல, இன்னைக்கே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும். அட்லீஸ்ட் இனிமே மாறுங்க. காவேரி குண்டாரி இணைப்பு திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மக்கள் குறையை இந்த நேரத்தில் இங்கு நான் சொல்கிறேன். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மக்கள் குறைகளை இனி மீதி இருக்கும் காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நமது புதுக்கோட்டை மக்கள் சார்பாக அண்ணா சாலையில இருந்து சொல்கிறேன். நான் பேசுற ஒரு வார்த்தையும் யார் காதுக்கு போனோமோ அவங்க காதுக்கு நிச்சயமாக போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எப்பவுமே புதுக்கோட்டை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு. ஏன்னா இங்க ராணுவத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் அதிகமாக நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துதான் ராணுவ எல்லையிலே இருக்கிறார்கள். நம்ம புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்கள் இன்னைக்கு காவல்துறையாகட்டும், ராணுவத்துல பணியாற்றுபவர்கள், நான் எவ்வளோ இடத்துல நேரடியா என்னை சந்திக்கிற வாய்ப்பு, ஏர்போர்ட்ல போகின்ற இடங்கள்லாம் அவங்க எல்லாம் ஓடி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க இந்த துறையில இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே எங்க கேப்டன் தான், எங்க ரோல் மாடல் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள், ராணுவத்தில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்ல இருக்க எவ்வளோ பேர் சொன்னதை கேட்டு நான் அப்படியே வியந்து போயிருக்கேன். அந்த அளவு ஒரு ரோல் மாடலா மக்கள் மத்தியில
போயிருக்கார் நம்ம கேப்டன் அவர்கள். காவல்துறைக்கு ஒரு அடையாளமாக, நம்ம எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் வீரர்களாக, புதுக்கோட்டை மக்களே உங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய ராணுவ வீரர்களாக எல்லையில் பணிபுரியும் அனைத்து ராணுவத்தினருக்கும் நம் தேமுதிக சார்பாக ராயல் சல்யூட். அவங்க எல்லையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாதான் இங்க நம்மளால நிம்மதியா வாழ முடியும். இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? பாகிஸ்தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் மூலம் முறியடிச்சு காட்டுகிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். துணியக்கான ஓட விட்டார். செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னா நம்ம எல்லையில இருப்ப வீரர்கள் நம்மள பாதுகாப்பு. இல்லன்னா அந்த குண்டை நம்ம போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? அந்த குண்டை சென்னையில போட எவ்வளவு நேரம்? புல் பூண்டு கூட இல்லாம அழிஞ்சு போகும். ஆனாலும் எல்லையை விட்டு ஒரு அணு கூட உள்ள வராம அங்கேயே தடுக்கிறாங்கல்ல நம்மளுடைய ராணுவமும் ராணுவத்து வீரர்களும். அவர்களுக்கு நாம் உண்மையில், அதுவும் இந்த மாவட்டத்தில் இருந்து இதை நான் பேசலன்னா வேற எந்த மாவட்டத்துல பேச முடியும்? அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சிந்தூர் ஆபரேஷன்ல மகத்தான வெற்றி பெற்ற பாரத நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்று 4 கேட்டகரியாக இருந்தது 2 கேட்டகரியாக குறைத்திருக்கிறார். இன்னைக்கு அத்தனை மக்களும் பலவிதமான ஹெல்ப்போட, பலவிதமான உதவிகளோடு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள்லாம் ஹாப்பியா இருக்காங்க. நல்லது செஞ்ச 4 வாரத்தை பாராட்டுங்க, அப்பதான் இன்னொரு நல்ல 4 விஷயம் நடக்கும். அப்படியே அவங்க முன்னுதான் எப்படி. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி என்று அவரே சொல்லியிருக்கார். எதிர்கட்சியா இருந்தார். அப்ப மக்கள் நாம ஏன் சொல்லக்கூடாது? உடனே பிஜேபி கூட்டணியா, உடனே அதிமுக கூட்டணியா, உடனே திமுக கூட்டணியா? அது இல்ல. நம் நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்தால் முதலில் பாராட்டுபவர் தேமுதிக. அதே போல மக்களுக்கு ஏதாவது சரியா பணி ஆற்றவில்லை என்றாலும் சுட்டி காட்டுவதும் தேமுதிக தான் என்பதை நான் சொல்றேன். அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அதிபதியாக ஆயிருப்பது நம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த பெருமை. ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியா இருந்திருக்கார். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதியா இருந்திருக்கார். துணை ஜனாதிபதியாக முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணனை மக்கள் நீங்க எல்லோரும் போற்றக்கூடிய அளவு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக இந்த நேரத்திலே நாம் எடுத்து அவருக்கு நாம் அனைவரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, தமிழர்கள் மூலம் அவருக்கு பெருமை, அவரால் தமிழர்களுக்கு பெருமை என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே 2026 மகத்தான ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கின்ற மாநாடு அனைவரும் பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டு நமது மாநாட்டை வெற்றி மாநாடாக நிச்சயம் செய்து காட்ட சரித்திர சாதனையை நாம் புரிய வேண்டும் என்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? ஒருத்தர் தவறாம எல்லாம் இருக்கணும். உங்களை அன்பாக உபசரிச்சு நிறைய நம்ம செய்ய பல திட்டங்கள் அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும். நாங்க இருக்கோம் உங்களை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி நீங்க எல்லாரும் வரணும். நாளை மறுநாள் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 21வது ஆண்டு துவக்க விழா. அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை நான் பொதுச் செயலாளராக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்துலையும் நம்ம கொடி ஏற்ற போறோம். நீங்களும் எல்லா இடத்துலையும் இந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்றேன். ஏற்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற வகையில் நம்மால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய மக்களுக்கு தர வேண்டும் என்றும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நாங்க மணப்பாறையில ஏற்றுறோம். மாநாடு இடத்தில் தலைமை கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் சிவக்குழந்து பாக்சாந்தி எல்லாம் ஏற்கிறாங்க. நம்மளுடைய ஆபீஸ்ல தலைமை கழகத்துல விஜய பிரபாகர் அவர்கள்
கொடியேற்ற இருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி துவக்க நாளை மிக சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தலைவர் நமக்கு சொன்ன வழியிலே நாம் இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.